ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 59ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம் கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். பெரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் நெருக்கப்படுகிற நேரங்களில் உதவி செய்கிறவராகவும் அவர் தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட சுற்றிலும் எத்தனையோ விதமான நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளினாலேயும் கவலைகளினாலேயும் போராட்டங்களினாலேயும் சண்டைகளினாலேயும் எத்தனையோ விதமான நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், பிசாசின் கிரியைகள் ஒவ்வொன்றினால குடும்பத்தில், வேலையில், வெளியில், எல்லா பொது இடங்களில், சபையில் எத்தனையோ விதமான காரியங்கள், நெருக்கங்கள் காணப்படலாம். இந்த தாவீது சொல்லுகிறது போல, நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். சோர்ந்து பார்க்காதபடிக்கு ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். என்ன மாதிரி புகழ்ந்து பாடணும்? ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவரை, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னுடைய நெருக்கங்கள் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை அப்பா. அவைகள் எல்லாமே நீர் நினைத்தால், நீர் பார்த்தால் அவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகும். உம்முடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி காலையிலே அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழும் போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு நெருக்கமுண்டான நாளிலே நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலேயும் கூட நாம் நம்முடைய நெருக்கத்தின் காலத்தில், வேதனையின் காலத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் புலம்பாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய வல்லமையை நாம் புகழும் போது, ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் புகழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக, அது மாத்திரமல்ல, காலையிலே அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது நிச்சயமாக நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் நீக்கி நமக்கு தஞ்சமாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசிப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை பாடுங்க, புகழுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அருமை நேசிக்கதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நெருக்கத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, வியாதியினாலே, கஷ்டத்தினாலே, வேதனையினாலே, கவலையினாலே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பர்சனல் ப்ராப்ளங்கள், வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக ராஜா. நீரே பிள்ளைகளுக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாய் மாறுவீராக ராஜா. சிறந்த ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்குதான எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எல்லா நோக்கத்தை நிறைவேற்றுங்க. நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த நாளிலே கூட அவருடைய வியாதிகள் மறையட்டும், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும், சமாதானம், சந்தோஷம் காணப்படட்டும் ராஜா. இந்த நாளில் அப்படி வல்லமையை புகழுகிறவர்களாக, வல்லமையை பாடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக படவெட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமான தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.